ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு க்ரீம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு நைட் க்ரீம். அதுவும் குளுக்கோதையான் அண்ட் கோஜிக் ஆசிட் வச்சு இன்றைக்கி ஒரு நைட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். குளுக்கோதையான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறக்கும், லைட்டன் பண்ணுறக்கும், ஹைப்போ பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குளுக்கோதையான் இன்க்ரீடியன்ட்டும் சரி, கோஜிக் ஆசிடும் சரி, ஸ்கின்னை விங்கிள்ஸ் ஃப்ரீயாகவும் நல்லா யங் ஏஜாக வைக்கிறதுக்கும் குளுக்கோதையான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த குளுக்கோதையான் பவுடர் அண்ட் கோஜிக் ஆசிட் பவுடர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு நைட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீக்கரை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் ரோஸ்ஷிப் ஆயில் ஒரு 10 கிராம்ஸ்க்கு நான் ஆட் பண்ணுறேன். ரோஸ்ஷிப் ஆயில் 10 கிராம்ஸ். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், ஜோஜோபா ஆயில் எடுத்துக்கலாம், கேரட் சீட் ஆயில் எடுத்துக்கலாம், அவகேடோ ஆயில் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ரோஸ்ஷிப் ஆயில் 10 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஈவேக்ஸ் எடுத்துக்கிறோம். ஈவேக்ஸ் ஒரு 4 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சீட்டில் ஆல்கஹால் 2.5 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இதில் ஆயில் ஃபேஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆயில் ஃபேஸ். இப்போ ஒரு 2.5 கிராம்ஸ் சீட்டில் ஆல்கஹால் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வாட்டர் தான் மெஷர் பண்ணும். வாட்டர் ஃபேஸை மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு பீக்கர் எடுத்து நான் டிஎம் வாட்டர் ஒரு 37 கிராம்ஸ்க்கு டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன். 37.5 கிராம்ஸ்க்கு டிஎம் வாட்டர், டி மினரலைஸ்டு வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த டிஎம் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஹைட்ராசால் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கூட ஏதாவது மஞ்சிஸ்தா ஏதாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கிளிசரின் 2 ml எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் 3 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ml தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் குளுக்கோதையான் பவுடர் 0.25 எடுத்திருக்கேன். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கோஜிக் ஆசிட் 0.50 1/2 கிராம்க்கு எடுத்திருக்கேன். அதுவுமே நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த டிஎம் வாட்டரில் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர் கிளிசரின்லாம் ஆட் பண்ண பீக்கரில் நான் இப்போ இந்த 2 பவுடரையும் எடுத்துக்கிறேன். குளுக்கோதையான், கோஜிக் ஆசிட் இது ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஃபேஸே ஆயில் ஃபேஸும் ரெடி ஆயிடுச்சு, வாட்டர் ஃபேஸும் ரெடி ஆயிடுச்சு. இது போய் டபுள் பாயிலிங்கில் வச்சு அந்த வேக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் இது டபுள் பாயிலிங்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வாட்டர் ஃபேஸை ஆயில் ஃபேஸோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதை ஆட் பண்ணியுமே நமக்கு ஒரு ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்பேச்சுலா இந்த மாதிரி கிளாஸ் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் காஃபி பிளெண்டர் தான் போடுறேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவே நம்ம சூடாக பண்ணவே நல்லா ஹீட் இருக்கும் போதே பண்ண உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். நீங்கள் அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட பெரிய பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணவே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்ட் வந்துடும். கொஞ்ச நேரம் நீங்கள் கைவிடாமல் பிளெண்ட் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி காஃபி பிளெண்டராக இருந்தால் நீங்கள் ரீசார்ஜபிள் பிளெண்டராக இருக்கணும். பேட்ரி பிளெண்டராக இருந்தால் இந்தளவுக்கு உங்களுக்கு வராது. இப்போ நமக்கு நல்லாவே டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ இது ஹீட்டாக தான் இருக்கும். இதை கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம கூல்டவுன் இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணால் நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூல்டவுனுக்கு நம்ம விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா க்ரீமி டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு. இது இன்னும் கூலாக நல்லா நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் கிடச்சிரும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கூல்டவுன் ஆயிடுச்சு, ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ இதில் நான் நம்மளோட ஃபேஸி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதில் டி பேந்தனால் 0.5 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது.
ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கும் விங்கிள்ஸ் ஃப்ரீயாக வைக்கிறதுக்கும் இந்த டீ பேந்தனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நான் 0.5 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து அந்த பீக்கரே வச்சு நம்ம வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா முல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து 0.5 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அரை கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ண இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுற நைட் க்ரீம் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம நிறைய இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் க்ரீம் மேக்கிங் கிளாஸஸ் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்கு விருப்பம் வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க அந்த டீ பேந்தனாலையும் நம்ம ஆட் பண்ணிட்டேன். கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நம்மக்கிட்ட கோர்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபைனலாக இப்போ ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் பார்த்திங்கன்னா 0.5 ml எடுத்திருக்கேன். 0.5 ml 1/2 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் திரும்பவும் வந்து பிளெண்டர் போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா எதுலையாவது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனால் அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். க்ரீமில் எல்லா பக்கமே எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட நைட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணால் நீங்கள் எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 to 4 drops ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் வெயிட் க்ரீம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ரோஷிப் ஆயில் சேர்த்திருக்கோம். அது வந்து ரொம்ப லைட் வெயிட் ஆயில். நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். நம்ம க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லா டைப்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து ரொம்ப லைட் வெயிட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரோஸ்டிப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணிவிட்டு ஒரு 12 hours அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக க்ரீம் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் ஃபேஸ் க்ரீம் மேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். நீங்கள் உங்கள்கிட்ட கிளாஸஸ் அனுப்பிடுவோம். நீங்கள் பார்த்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, க்ரீம் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஜெல், ஃபேஸ் ஜெல்லு, ஃபேஸ் வாஷ், ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், குங்குமாதி, லிப் பாமு, அப்புறம் ஷாம்பு, கோல்ட் ப்ராசஸ், மெல்டன் ப்ரோ, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க 24 hours கோல்ட் ப்ராசஸ் சோப் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிளாஸஸ்ஸு. உங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.